Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. Step into the world of redefined elegance with Vivo V40e. Buy now. இப்ப ஜாக்லின் எப்படின்னா மண்டே டு வெள்ளிக்கிழமை ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஜாக்லினும் சவுண்டும், சனிக்கிழமை வந்துருச்சுன்னா இது ஆமா சார் நாங்க பண்ணது தப்பு தான் சார் அப்படின்னு போது எல்லாம் தெரிஞ்சுதான் சார் நீங்க பண்றீங்க அப்படின்னு விஜய் சேதுபதி சொல்றாரு. இப்ப என்ன ஒரு குரூப் சொல்லுது அப்படின்னா, ஜாக்லினையும் சவுண்டையும் கேட்க தெரிஞ்ச அவருக்கு திருட்டு பிரியாணிக்கு அங்க கேட்க தெரிஞ்சுச்சா? திருட்டு பிரியாணிக்கும் டெய்லி சம்பளம் வாங்கிட்டு வேலையே செய்யாம இருக்கிற ஓசி கும்பலையும் இப்படிதான் நீங்க ஈக்குவலேட் பண்றீங்க. ஆனா விஜய் சேதுபதி அவர்கள் தெளிவா சொன்னார். என்ன அருண் என்ன முறைக்கிறீங்களான்னு கேட்டார். ஒரு ஹோஸ்ட் முறைக்கிறீங்களான்னு இது வரைக்கும் எந்த கண்டஸ்டன்டையும் கேட்ட மாதிரி எனக்கு பெருசா ஞாபகம் இல்லை. அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு ஷோ இருக்கு. இவங்க எல்லாம் எப்படிதான் நீங்க கண்டஸ்டன்ட்டை எடுத்தீங்க? ஒரு கேள்விக்கு கூட டைரக்டா பதில் சொல்லாதவங்களை வச்சு என்ன எடுக்கிறீங்க? நான் என்ன கேட்கிறேன், சாச்சனா அவர்களுக்கு இருக்கிற தெளிவான பதில் கூட இவங்களுக்கு இல்லையே. சௌந்தர்யா தான் ஜெஃப்ரியை மோட்டிவேட் பண்ணி அந்த கேப்டன் டாஸ்க்ல தோக்காம ஜெஃப்ரி அதை எடுக்க வச்ச காரணத்தினால, சாச்சனா கேப்டன் ஆகாத காரணத்தினாலதான் சாச்சனா இப்ப எவிக்ட் ஆகுறாங்க. எல்லாம் சாச்சனா சேவ் ஆயிருப்பாங்க. சோ இந்த மாஸ்டர் மைண்ட் சௌந்தர்யா. என்ன சோகம் அப்படின்னா, இது சௌந்தர்யாவுக்கே தெரியாது. அந்த ஆளு ஏதாவது செஞ்சாலும் காட்டுவாங்க, ஏன்னா 1 hour ஷோல அவர் காட்ட மாட்டாங்க. ஸ்கிரீன் ஸ்பேஸ் அந்த ஆளு கிடைக்கிற. அந்த ஆளு எப்படிப்பா டைட்டில் வின்னர் அப்படின்னு கேட்டதுக்கு இருங்க பாய் அப்படின்ற மொமெண்டா நான் இந்த எபிசோட பார்க்கிறேன். இங்க உங்களுக்கு ஸ்கிரீன் ஸ்பேஸ் தர்றதுக்கான காரணம் என்ன தெரியுமா? முத்துக்குமரனுக்கு ஒரு 6 செகண்ட் கிடைச்சா கூட ஒரு பெர்ஃபார்ம் பண்ணிடுறேன். உங்களுக்கு 6 மணி நேரம் கிடைச்சாலும் நீங்க எதையுமே பண்ண மாட்டீங்கன்னு காட்டுறதுதான் அந்த ஸ்கிரீன் ஸ்பேஸ். சோ இன்னைக்கு நடக்குது என்ன மக்களே அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் சேதுபதி சார் ஒரு ஃப்ரேம்லயும் இன்னைக்கு வேற மாதிரி ஒரு சம்பவம் பண்ணார். ஆஃப்டர் லாங் டைம் விஜய் சேதுபதி சார் மேல எதுவும் பெருசா கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி இன்னைக்கு எபிசோட்ல இல்ல. பட் கண்டஸ்டன்ஸ் ரொம்ப சுத்த விடுறாங்கன்ற மாதிரி இருக்கு. இது ரொம்ப இரிட்டேட்டடா வெளியில பண்ற ஆடியன்ஸுக்கு இருக்கு. நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க 1.5 மணி நேரம் இந்த மனுஷன் பேசி ஒரு வீடியோ எடிட் பண்ணி போடுறாங்க. ஆனா ஒரு வீக்கெண்ட் எபிசோட டியூரேஷன் என்னன்னு தெரியுமா உனக்கு? சொல்லுமா, உனக்கு தெரியுமாமா? ஷூட்டிங் டியூரேஷன் half day, ஒரு எபிசோடுக்கு 5 மணி நேரம். 5 hours. 5 மணி நேரம் கண்டென்ட்ல 1.5 மணி நேரம் கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறோம் அப்படின்ற பட்சத்துல அந்த 1.5 மணி நேரத்துல இவங்க இவ்வளவு சுத்துறாங்கன்னா 5 ஹவர்ல எவ்வளவு சுத்தி இருப்பாங்க? விஜய் சேதுபதி அவர்கள் எவ்வளவு மன உளைச்சலுக்கு தள்ளப்பட்டிருப்பார். வாங்குற எல்லா சம்பளத்தையும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு தான் செலவு பண்ணணுமா அப்படின்ற கண்டிஷனுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் வந்துருவாரோ அப்படின்ற ஒரு பயத்துல தமிழ் சினிமாவே இருக்கு அப்படின்னு நான் உணர்றேன். இல்லத்துல இருக்கும் டெவில்ஸ பேய்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள போறார். அதுக்கு எதுக்கு சார் நீங்க உள்ள போறீங்க? நாங்க தான் 24 மணி நேரம் பாக்குறோமே, நீங்க வெளியில டிவிலேயே பாருங்களே சார் அப்படின்னு சொல்லணும்னு மனசு வந்தாலும் வாங்கின காசுக்கு நான் உள்ளதான் போயாவ அப்படின்னு நம்மளுக்கு நோஸ் கட்டை கொடுத்துட்டு அவர் வீட்டுக்குள்ள போனா, வீட்டுக்குள்ள அவருக்கு நோஸ் கட்டு கொடுத்ததுக்கு ஒரு குரூப்பே வெயிட் பண்ணுது. இன்னைக்கு அவர் நிறைய விஷயங்களை கரெக்டா நறுக்கு 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 நறுக்குன்னு கேட்டார் அப்படின்னு நம்ம சொல்லணும்னு ஆசைப்பட்டாலும், டெவில் டாஸ்கை ஏன்டா நீங்க ஒழுங்கா ஆடல அப்படின்றதான் அவர் 1.5 மணி நேரமா கேட்டார். அத 3 விதமா கேட்டார். ஆனா 3 விதமாவும் ஆமா என்ன கேட்டாலும் அவரே அசர்ற மாதிரி ஒரு பதில சொல்றாங்க. நீ சொல்லுமா, நியாயத்தை சொல்லுமா. இப்ப ஜாக்லின் எப்படின்னா மண்டே டு வெள்ளிக்கிழமை ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஜாக்லினும் சவுண்டும், சனிக்கிழமை வந்துருச்சுன்னா இது ஆமா சார் நாங்க பண்ணது தப்பு தான் சார் அப்படின்னு போது எல்லாம் தெரிஞ்சுதான் சார் நீங்க பண்றீங்க அப்படின்னு விஜய் சேதுபதி சொல்றாங்க. பார்க்க முடியுது நம்மளால. ஓகேவா? இப்ப என்ன ஒரு குரூப் சொல்லுது அப்படின்னா, ஜாக்லினையும் சவுண்டையும் கேட்க தெரிஞ்ச அவருக்கு திருட்டு பிரியாணிக்கு அங்க கேட்க தெரிஞ்சுச்சா அப்படின்னு கேக்குறாங்க சோசியல் மீடியால. நீங்க ஏன்டா இன்னைக்கு கொடுத்த பிரியாணில ஏன்டா கற்பாம்பூச்சியை போட்டீங்கன்னு நாம கேட்டா, முந்தா நேத்து சாப்பிட்ட தயிர் சாதத்துல உப்பு இல்ல அப்படின்றத குறையா சொல்றாங்க. முட்டு தர்றது சில முட்டா பசங்க. திருட்டு பிரியாணிக்கும் டெய்லி சம்பளம் வாங்கிட்டு வேலையே செய்யாம இருக்கிற
ஓசி கும்பலையும் எப்படிதான் நீங்க ஈக்குவலேட் பண்றீங்க? ஓசி கும்பல் இன் தி சென்ஸ் கோவா கேங். நிறைய பேர் இருக்காங்க, கோவா கேங் இல்லாத ஆட்களும் இருக்காங்க. ஓகே, சத்யா இருக்காரு, இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இந்த கேமியோ பண்ற அருண் மாதிரியும் பல பேர் இருக்காங்களா? சத்யா இருக்காரு, விஷால் இருக்காங்க. அருண்லாம் கேமியோ பண்ணல. இந்த 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 மொத்த சீசனுடைய பாகுபலி அவரு. நீங்க தயவு செய்து அருணை வந்து தவறா பேசாதீங்க. இன்னைக்கு அருணுக்கு இதை நான் வந்து ஆமோதிக்கிறேன்னு சொல்லக்கூடாது, இதை நான் வந்து ஏத்துக்கொள்ள மாட்டேன். நான் சொன்னது என்னன்னா, இது கோவா கேங்குள்ள அருண் வந்து ஒரு கேமியோ அப்படின்னு ஹவுஸ்குள்ளேயே சொல்றாங்களே, விஷால் சொன்னாரு இன்னைக்கு, அத வச்சு சொன்னேன் நானு. நம்மளுக்கு காட்டுறது அப்படி இல்ல. நான் அவங்க குரூப்புக்குள்ள வரட்டுமான்னு சந்தோஷமா இருந்து கும்பலா கும்பலிங் பண்ண மாதிரி தான் காட்டினாங்க. அதுதானே சார் விஜய் சேதுபதி சாரும் கேக்குறாரு. ஆனா அவர்கிட்டே சண்டை போட போறாரே. சண்டை போட போல, முறைச்சிட்டாரு. என்ன சார் என்ன சார் என்ன சார் பயன்ட்ட நாளா அவள் தான் இன்னைக்கு அப்படின்னு. எப்படிவா பாக்குற? கமல் சாரு கிட்ட இப்படி பேச எவனுக்கா தைரியம் இருந்திருக்குமா? நோ வே. இதுக்கு எதுக்கு ரெட் கார்டு தர மாட்டீங்க? நான் வெளியே வர கண்டஸ்ட் இன்டர்வியூ எடுக்கும்போது சப்புன்னு அரைஞ்சிட்டு இல்ல கையை இப்படி ஓங்கி இப்படி அடிக்கிற மாதிரி போனா ஒத்துப்பாங்களா? அது எப்படி ஒத்துப்பாங்க? ஒத்துக்கிட்டு ஓகே பரவாயில்ல அவர் காட்டினாரு அப்படி இன்டர்வியூ எடுப்பாங்களா? கொடுப்பாங்களா? அப்புறம் ஒரு இன்டர்வியூவரா நம்ம போகும்போது நம்மளுக்குன்னு ஒரு வரமுறை இருக்குல்ல, ஒரு கண்டஸ்டன்டா போகும்போது அவங்களுக்கு ஒரு வரமுறை இருக்குல்ல, செஞ்சாங்களா? இல்லை. எல்லாரையும் டபுக்கு டப்பான்னு சொல்ற அருண் செஞ்சாரா? ஓஸ்டையே முறைக்கிற சார், நான் அந்த குரூப்பே இல்ல சார். சார் என்ன சார் நாங்க போய் உட்காரணுமா அப்படின்னா புரியல. நாங்க உட்கார்ந்து வந்தாங்கப்பா, உட்காராதவனா நீ? உட்கார்ந்த இந்த கவுண்டமணி சார் வந்து மிட் நைட்ல ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு குஞ்சாமி அப்படின்னு சொல்லி பண்ற மாதிரி கும்பல் ஆஃப் கும்பலிங் பண்ணீங்க, குதிச்சிங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை செஞ்சீங்களேங்க பாஸ். என்ன பாஸ் அத்தனையும் நடிப்பா கோபால் அப்படின்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? நிச்சயமாக கேட்க வேண்டும். அதான் நியாயமான ஒரு கேள்வியா இருக்கும். ஆனா அவர் என்ன சொல்றாரு, எனக்கு ஜாக்லினை வந்து பிடிச்சது, அவங்க அங்க இருக்காங்களே நான் அப்படி போனேன் அவ்வளவுதான், மத்தபடி வேற எதுவுமே இல்ல, அவங்க கேங்ல போய் சேரணும் அதெல்லாம் எனக்கு எதுவுமே கிடையாதுன்னு அவர் வெளியே அதெல்லாம் சொன்னியடா அப்படின்னு சவுண்ட் சொல்றாங்க. சொன்னாங்களா இல்லையா? சொன்னா சார், அல்ல வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி சொன்னா சார் அப்படின்ட்டா. அருண் அவர்களுக்கு தான் ஒரு ஹீரோ இன் 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 விஜய் டிவி சீரியல் அப்படின்ற எண்ணத்துல இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு வெளில வரணும். முழுசா தன்னை வந்து ஹீரோவாகவே உணரும் அருண். அதனால சில இடத்துல மாஸ் டைலாக், மாஸ் ஆக்ஷனு, மாஸ் மாடுலேஷன் சொன்னாருன்னா மாசா வாழ்க்கை முழுசும் சோசியல் மீடியால நெகட்டிவா சம்பாதிக்க வேண்டியது இருக்கும். நிச்சயமாக நிச்சயமாக இது வந்து எனக்கு வருத்தத்தக்க செயலா இருக்கு. ஆமா, இட்ஸ் நாட் a good body language, இல்ல ஒரு good behavior mannerism இல்ல towards a host. இதேதான் விஜய் விஷாலும். there is no difference. நம்ம அருணை மட்டும் சொல்றதுல இது ஒன்றும் தன்னிச்சையா பேசுறதுல விஜய் விஷாலும் இந்த வேலையை தான் பண்றாரு. சௌந்தர்யாவும் சில இடத்துல இந்த வேலையை பண்றாங்க. ஆமா, சௌந்தர்யாவும் சில இடத்துல இந்த வேலையை பாக்குறாங்க. கிளாப் தட்டி ஹோஸ்டர் மார்க் பண்றது ஒரு மாதிரி. இவங்கெல்லாம் ரொம்ப நக்கலா போச்சுல. இது என்ன பொழப்பு சொல்லுவாங்க இல்லையா, துளிர் விட்டு போச்சு, பயம் விட்டு போச்சு, அந்த மாதிரி சொல்லலாமா? நான் என்ன கேட்கிறேன், இந்த வெளியில ஆடியன்ஸ் உட்கார வைக்கிறாங்களா, நீங்க செட்டப்பே பண்ணி வீட்டுக்குள்ளேயே ஒரு 5-6-10 ஆடியன்ஸ் அனுப்பிச்சு ஒருத்தனையும் ஓகேவா நாக்க புடுங்குற மாதிரி கேட்கணும்னு ஆசையா இருக்கு. அது ஒரு டாஸ்கா, அது ஒரு வீக்லி டாஸ்கா கொடுத்தா சூப்பரா இருக்கும்ல சார்? செம்மையா இருக்கும். கேட்கணும். உங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்து உங்களுக்கு வந்து ஒரு ஹோஸ்ட, ஒரு பெரிய செலிபிரிட்டிய உங்களுக்கு ஒரு ஹோஸ்டா ராப் ஓவர் பண்ணி
கொண்டு வந்து இவ்வளவு செட்டப்பை போட்டு நிக்க வச்சா நீங்க கையை முறுக்குவீங்களா மிஸ்டர் அருண்? நீங்க புஷ்பா மாதிரி பாடி லாங்குவேஜ் கொடுப்பீங்களா மிஸ்டர் விஷால் அப்படின்னு கேட்கணும். நிச்சயமாக இது பின்னாடி பேக் எண்ட்ல போயிட்டு எதுவும் பேசிக்க மாட்டாங்களா இத பத்தி? நிச்சயமா இல்ல, எனக்கு தெரிஞ்சு இருங்க கண்டிப்பா இந்த 5 ஹவர் எபிசோட்ல இது அப்ரப்டா கட் பண்ணாம அங்க ஒரு கட்டு இருந்துச்சு. நீங்க நல்லா வாட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்க ஒரு பெரிய கட்டு இருந்துச்சு. ஆமா, செகண்ட் பிரேக் அப்புறம் நினைக்கிறேன். செகண்ட் பிரேக்கா தேர்ட் இல்ல, அந்த டயலாக் சொன்னதுக்கு அப்புறமே என்ன அருண் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு கட் இருக்கும். அந்த பிரேக் லீடே சொல்லாம ஒரு கட் போச்சு. சோ அந்த கட்டுக்குள்ள ஏதாவது நடந்திருக்கும். அது கண்டிப்பாக எனக்கு தகவல் வர்றதுக்கான கொஞ்சம் டிலே இருந்திருக்கும். கண்டிப்பா தகவல் வரும். ஆனா அந்த இடம் அருண் அந்த மாதிரி ஒரு மேனரிசம் பண்ண இடமா இருந்தது. அது கண்டிப்பா பண்ணாருல. என்னமா இருந்துச்சுன்னா வாய்ஸ் மாடுலேஷன் தெரியலையா? இல்ல சார், அந்த இடத்துல தான் இந்த மாதிரி கட் ஆச்சான்னு கேக்குறேன். ஆமா. ஓகே 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 ஓகே, எனக்கு அது தோணுச்சு. ஓகே ஓகே ஓகே, ஆல்ரைட். சோ இது விஜய் சேதுபதி அவர்கள் தெளிவா சொன்னார். என்ன அருண், என்ன முறைக்கிறீங்களான்னு கேட்டார். ஒரு ஹோஸ்ட் முறைக்கிறீங்களான்னு இது வரைக்கும் எந்த கண்டஸ்டன்டையும் கேட்ட மாதிரி எனக்கு பெருசா ஞாபகம் இல்லை. அந்த அளவுக்கு தான் இன்னைக்கெல்லாம் ஷோ இருக்கு. இது நம்ம ஷோவை சொல்லி பார்க்கறதுனா இல்ல, சில மக்களும் இருக்காங்க சோசியால மூஞ்சே காட்டாத மூதேவின்னு சொல்லுவாங்க பொதுவா. இவங்க அந்த ஃபேக் ஐடியில மூஞ்சே இல்லாம இல்லைன்னா ஏதோ ஆக்டர் போட்டோ வச்சுக்கிட்டு யார வேணாலும் போய் என்ன வேணாலும் அது கேவலமா பேசலாம் அப்படின்ற ஒரு ஹேபிட்டோட சுத்துறவங்க. ஓகேவா? அவங்க எல்லாம் முதுகெலும்பு இல்லாத ஒரு கும்பல். இந்த மாதிரிதான் உள்ள இருக்கிறதும் நடக்குதோ அப்படின்னு தோணுது எனக்கு அருண். ஆமா, அதனால அருண் அவர்கள் இப்ப செஞ்சதுக்கு கன்ஃபார்ம்டா அட்லீஸ்ட் ஒரு எல்லோ கார்டாவது கொடுக்கணும் விஜய் டிவி அப்படின்றதை வலியுறுத்தி நான் என்னுடைய எக்ஸ் தளத்துல ஒரு ட்வீட் போட்டிருக்கேன். போட்டுட்டீங்களா? சூப்பர் சூப்பர், கிரேட். ஓகே. இப்ப விஜய் சேதுபதி சார் இன்னைக்கு ஒரு 3 விதமா இந்த கொஸ்டினை கேட்டார். யார் இந்த டாஸ்க ஒழுங்கா பண்ணல, யார் இந்த டாஸ்க்ல அந்த ரோலை ஒழுங்கா பண்ணல, யார் அந்த டாஸ்க பண்ணல. வடிவேல் சார் காமெடியில இங்கு மீன்கள் விற்கப்படும், மீன்கள் விற்கப்படும் விற்கப்படும் அந்த மாதிரி. ஓகே, எல்லாத்தையும் கேட்டார். 3 வாட்டி ரவுண்ட் அடிச்சு வந்தாலும் ரஞ்சித் அவர்கள் the 60 day angel அவர்கள் என்னென்னமோ பேசி வெறுப்பேற்றார். அவர் தெரிஞ்சுதான் பேசுறாரா இல்ல உண்மையாவே புரியாம? ஏன்னா இவங்க எல்லாம் எப்படிடா நீங்க கண்டஸ்டன்ட்டா எடுத்தீங்க? ஒரு கேள்விக்கு கூட டைரக்டா பதில் சொல்லாதவங்களை வச்சு என்ன எடுக்கிறீங்க? நான் என்ன கேக்குறேன், சாச்சனா அவர்களுக்கு இருக்கிற தெளிவான பதில் கூட இவங்களுக்கு இல்லையே. ஆனா இன்னைக்கு சாச்சனா எதுவுமே பேசலையே. பேச மாட்டாங்களா? வெளில வர போறாங்கன்ற தகவல் போயிடுச்சுல, அப்புறம் எப்படி பேசுவோம்? அந்த இன்ஸ்டிங்க்ட் சொல்லிருக்குமோ நம்ம போயிடுவோம். ஓகே ஓகே, அத கூட இப்ப வெளியில நிறைய ட்வீட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன மாஸ்டர் பிளேயர் சௌந்தர்யா அப்படின்றாங்க. சாச்சனா வெளியில வர்றதுக்கான காரணமே சௌந்தர்யானா? ஆமாமா, உனக்கு தெரியாதா? என்ன சார் ஆச்சு? வாட் ஹேப்பன்? சௌந்தர்யா தான் இவனை ஜெஃப்ரிய மோட்டிவேட் பண்ணி அந்த கேப்டன் டாஸ்க்ல தோக்காம ஜெஃப்ரி அதை எடுக்க வச்ச காரணத்தினால, சாச்சனா கேப்டன் ஆகாத காரணத்தினாலதான் சாச்சனா இப்ப எவிக்ட் ஆகுறாங்க. எல்லாம் சாச்சனா சேவ் ஆயிருப்பாங்க. சோ இந்த மாஸ்டர் மைண்ட் மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு சௌந்தர்யா. ஆனா என்ன, ஆமா, ஆனா என்ன சோகம் அப்படின்னா இது சௌந்தர்யாவுக்கே தெரியாது. சரி, அதுவும் ஓகே. இப்ப அடுத்து இந்த கோவா கேங். இந்த கோவா கேங் என்னென்ன ரூல்ஸ் போட்டிருக்குன்னு எடுத்து வந்த விஜய் சேதுபதி அவர்கிட்ட நம்ம பெருசா எதிர்பார்த்தது என்னன்னா, அந்த முத்த கும்பலிங்க அவர் அட்ரஸ் பண்ணுவாரு அப்படின்னு இருக்கும் போது நான் ரொம்ப பெருமையா ஃபீல் பண்ணமா. இன்னைக்கு காலையில நீங்க அந்த முத்த வீடியோ தேடி கண்டுபிடிச்சு எனக்கு அனுப்பிச்சு விட்டு என்ன கொடுமை சார் இதுன்னு கேட்கும் போது, இல்ல நான் இன்ஸ்டாகிராம்ல ஏதோ சீரியஸா பாத்துட்டு இருந்தேன். திடீர்னு இது என்னடா இது, ஓ இது அது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே உங்களுக்கு ஷேர் பண்ணுவோமே பண்ணேன். ஆனா நீங்க ஃபீல் பண்ணீங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல நான் இருந்திருக்கலாம் அப்படின்னு. அந்த இடத்துல நான் இருந்திருக்கலான்றதை விட அந்த இடத்துல கல்யாணம் ஆகாத 90s கிட்ஸ் எல்லாருமே இருந்திருக்கலாம் அப்படின்றத ட்விட்டர்லயே போட்டிருக்கேன். என்ன சார் நீங்க இப்படி பேசுறீங்க, கலாச்சார சீரழிவு சார் கீழே கமெண்ட் போட்டான். டேய், இதை நான் ஒரு 50 வாட்டி சொல்லிட்டேன். வேற கேமா கூட பார்க்க முன்னாடி ஒரு 4 பேர் திட்டு போனா
அதனால இப்படியாவது சொல்லி பார்க்கலாம், உங்களுக்கு நீங்களா சொல்லுவீங்களா கலாச்சார சீரியல், அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறேன் ராசாக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பேசிக்கலா ஜாக்லின் வந்து இந்த அப்பா சென்டிமெண்ட்டை ஃப்ரைடே யூஸ் பண்ணும் போது வீட்டுல வந்து ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடைச்ச காரணத்தினால, வெள்ளிக்கிழமை அந்த வீட்டுல எந்த வேலையும் செய்யாத காரணத்தினால, சனிக்கிழமை நம்மளுக்கு அமோக நாளா இருக்கும்னு நினைச்சு இன்னைக்கு வாயை விட்டு சனி கையாலேயே சம்பவம் செய்யப்பட்டாங்க. ஜாக்லின் புழக்கப்பட்டாங்க. தேவையில்லாம அதை எல்லாக்க சொல்லுவாங்க, அதுதானமா கேமு, என்னம்மா நீங்க சும்மா ரஞ்சித்தை பேசுறீங்கன்னு ஆஃப் ஆயிட்டாங்க. என்ன நம்ம என்ன உட்காருங்க ஜாக்லின் அப்படின்னா. இன்னைக்குதான் ஆக்சுவலா ரொம்ப நாள் கழிச்சு விஜய் சேதுபதி அவர்கள் உட்காருங்கன்னு ஒரு 4 பேரை கட் பண்ணும் போது நான் சந்தோஷப்பட்டேன். இவ்வளவு நாள் நான் கூட அந்த மனுஷனை தப்பா நினைச்சு, என்ன சார் இல்ல உட்கார சொல்றீங்க நிக்க சொல்றீங்கன்னு கலாச்சிருக்கேன். ஆனா அவ்வளவு பொறுமைசாலியா இருக்காரு அவர் உட்காருங்கன்னு சொல்ற போது கூட அவ்வளவு பொறுமையா நிதானமா இருக்காரு. அருண மாதிரி முறுக்கி பேசல, என்ன அருண மாதிரி முறுக்கி பேசல, கோமா முறுக்கி பேசலையா? ஓகே ஓகே ஓகே, சரியா? சோ இப்படிப்பட்ட பல நிகழ்வுகளை நம்மளால வந்து இன்னைக்கு பார்க்க முடிஞ்சு மக்களே. ஆனா நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல வரேன். இதே மாதிரிதான் வீக்கெண்ட் எபிசோட்ல ஒரு ஹோஸ்டோடைய எஃபர்ட் எல்லாம் வேஸ்டா போய் ஹோஸ்டர் நம்ம திட்டிட்டு இருக்கோம். ஆனா உள்ள கண்டஸ்டன் அதுக்கும் ஒர்ஸ்டா இருக்காங்க, அதுக்கும் ஒர்ஸ்டா சில பேர் முட்டு குத்துட்டு இருக்கீங்க. முத்துக்குமரன் இன்னைக்கு அழகா நிறைய விஷயத்த எடுத்து வச்சார். ஒரு ரிவ்யூ மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலா அவர் பேசுறது எல்லாமே. ஆமா, முத்துக்குமரன் பேசிக்கலி ஒரு டெவில் டாஸ்க்ல எப்படி பிஹேவ் பண்ணாங்க, எப்படி இந்த டாஸ்க்ல பிஹேவ் பண்ணாங்கன்னு அவங்களையும் சரி, கோவா கேங்கையும் சரி, அன்ஷிதாவையும் சரி பொழந்த தருணம் வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு. பேசிக்கலா தேர் வாஸ் ஒரு கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பொதுவான மக்களிடையே இல்ல, சௌந்தர்யா ஃபேன்ஸுக்கு இடையே ஒரு கணிப்பு இருந்துச்சு. அது என்னன்னா, முத்துக்குமரன் ஒண்ணுமே செய்யலப்பா, 1 hour ஷோலயே அவர் ஒரு செகண்ட்ஸ்ல தான் காட்டுறாங்க. ஓகேவா? அந்த ஆள் ஏதாவது செஞ்சாலும் காட்டுவாங்க, இல்லைன்னா 1 hour ஷோலயே அவர் காட்ட மாட்டாங்க. ஸ்கிரீன் ஸ்பேஸ் அந்த ஆளு கிடைக்கிற அந்த ஆள் எப்படிப்பா டைட்டில் வின்னர் அப்படின்னு கேட்டதுக்கு இருங்க பாய் அப்படின்ற மொமெண்டா நான் இந்த எபிசோட பாக்குறேன். இங்க உங்களுக்கு ஸ்கிரீன் ஸ்பேஸ் தர்றதுக்கான காரணம் என்ன தெரியுமா? முத்துக்குமரனுக்கு ஒரு 6 செகண்ட் கிடைச்சா கூட ஒரு பெர்ஃபார்ம் பண்ணிடுறாரு. உங்களுக்கு 6 மணி நேரம் கிடைச்சாலும் நீங்க எதையுமே பண்ண மாட்டீங்கன்னு காட்டுறதுதான் அந்த ஸ்கிரீன் ஸ்பேஸ். அத கூட புரிஞ்சுக்க தெரியலனா நான் என்னடா செய்யறேன் கோபாலு அப்படின்னு கேட்கணும்னு தோணும். டெஃபினெட்லி இன்னைக்கு வந்து ஒரு எம்கேயோட கம்பேக் மாதிரி தான் இருந்துச்சு வீக்கெண்ட் எபிசோட்ல. பட் வீக்லி எபிசோட்ல அவர் என்ன பண்றாரு அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். ஏன்னா இப்போ இந்த வாரத்தினுடைய பர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லுங்க. முத்துக்குமரன் அந்த அளவுக்கு டெவில்ஸாவும் சரி, ஏஞ்சலாவும் சரி பெருசா நான் அதான் மறுபடியும் சொல்றேன், முத்துக்குமரன் ரொம்ப ஓவரா சூப்பரா பண்ணாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் பண்ணாரு. கம்பேரிங் தீபக், மஞ்சரி அண்ட் ஆனந்தி. ஓகேவா? சோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கேம் பவித்ரா, ஓகேவா, பவித்ரா வந்து ரொம்ப டாலரன்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லி விஜய் சேதுபதி அவர்களே பாராட்டினாங்க. சோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது முத்துக்குமரன் வந்து கொஞ்சம் கம்மியா தான் பண்ணார், அதுல மாற்று கருத்து எனக்கும் இல்ல. ஆனா ஒண்ணுமே பண்ணாத நிறைய பேரை விட அது முத்துக்குமரன் பரவாயில்ல. டாப்ல அவர் இல்ல, ஆனா அவர் ஏதாவது பண்ணார். அவர் ஒரு விஷயத்த அழகா சொன்னார். சார் டே 1ல நாங்க வந்து ஹார்ட்ஸ ஏர்ன் பண்ணோம், டே 2ல ஹார்ட்ஸ் அவங்க புடுங்கிட்டாங்க சார், புடுங்கறதையே வேலையா வச்சிருந்தாங்க சார் அப்படின்றத அவர் சொல்றது அந்த விதம் வந்து அழகா இருந்துச்சு. மஞ்சரியே இன்னைக்கு அதிகமா அதே மாதிரி மஞ்சரியும் இன்னைக்கு நிறைய பாயிண்ட்ஸ் பேசும்போதும் நிறைய கிளாப்ஸும் வந்துச்சு, மஞ்சரிக்கும் நிறைய சப்போர்ட்டும் இருந்த மாதிரி நம்மளுக்கு தோணுச்சு. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. Step into the world of redefined elegance with Vivo V40e. Buy now.